பாவனா அவங்க அம்மா யசோதாவோட சேர்ந்து பூட்டிக் நடத்துறா. பாவனா சின்ன வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தையல் வேலை செஞ்சு பாவனாவை வலுத்து ஆளாக்குறாங்க. இப்போ பாவனா கூட அவங்க அம்மா மாதிரியே ரொம்ப நல்லா தைக்கிறா. பாவனா, என் சல்வார் குர்த்தா ரெடி ஆயிடுச்சா? நான் சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஆண்டி, சுடிதார் ரெடியா இருக்கு, டிசைனர் பட்டன் மட்டும் போடணும். 1/2 மணி நேரத்துல கொடுத்துடுறேன். நீங்க ஒரு சல்வார் டிசைன் சொல்லிருந்தீங்க இல்லையா, அது கடையில காலி ஆயிடுச்சு. அம்மா மார்க்கெட்டுக்கு வாங்க போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே உங்க சுடிதார ரெடி பண்ணிடுற. பாருங்க, அம்மா வந்துட்டாங்க. சுமன் அக்கா, சுடிதார சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, சாயங்காலம் ஃபங்க்ஷன் இருக்கு. கவலைப்படாதீங்க ரேகாமா, நான் எல்லா பொருட்களையும் வாங்கிட்டேன், போட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். 1/2 மணில உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அம்மா, நீ சாப்பிடு. எவ்வளவு நேரம் மார்க்கெட்டை சுத்திருக்க? அந்த பட்டனை எனக்கு கொடு, நான் போடுறேன். அட, நான் உனக்கு சொல்லவே மறந்துட்டேன். இப்போ மார்க்கெட்ல யார பார்த்த தெரியுமா? யார பார்த்தமா? உங்க அப்பா ஃபேக்டரியில வேலை செஞ்சாங்க இல்லையா, அந்த ஓனர் பொண்டாட்டிய பார்த்த. அவங்க பேர் சுமித்ரா தேவி. ரொம்ப நல்லவங்க அவங்க. அவங்க பொண்ணுக்கு கூட உன் வயசுதான். உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க இங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் எப்பவும் அவங்கள சந்திக்கவே இல்லை. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு இப்போ எனக்கு சொன்னாங்க. நாங்க புட்டிக்க நடத்துறோன்னு நான் அவங்களுக்கு சொன்னேன். கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் சுடிதார் தைக்கணுமா அவங்களுக்கு. நான் அவங்களுக்கு நீங்க எங்க புட்டிக்கு கேத்தாங்க, நாங்க நல்லா தைச்சு தரோன்னு சொன்னேன். சரியாதான் சொன்னேன் இல்லையா? சரிம்மா, அவங்க எப்போ வருவாங்க? நாளைக்கு பொண்ணோட வந்து சுடிதார் கொடுத்துட்டு போறாங்களா? அடுத்த நாள் சுமித்ரா தேவி பொண்ணு மதுவோட சுடிதார் தைக்க குடிக்க அங்க வராங்க. இவதான் என் பொண்ணு மது, இவளோட கல்யாணதா. சரி சரி, யோசிக்காதமா. உன் கல்யாணத்துக்காக நல்ல சுடிதார நாங்க தயார் பண்றோம். பாவனா ரொம்ப நல்ல டிசைனர் சுடிதார் தெப்பா. வாங்க மது, மெஷர்மெண்ட் எடுத்துக்கிற. சீக்கிரம் எடுத்துக்குங்க, நான் வேலைக்கு போகணும். அப்போ நீ என்னை வீட்ல ட்ராப் பண்ண மாட்டியா? நான் தனியா போகட்டுமா? எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குமா. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, ஆட்டோ இல்ல கேப்ல போயிடுங்க. சரி, நான் வரதுக்கு லேட் ஆகும். முடிஞ்சுதா? போட்டா? ஹா, நான் மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். மது அங்கிருந்து கிளம்பிடுறா. அவளுக்கு தெரியும் எனக்கு ஆட்டோ கேபு புக் பண்ணதுக்கு தெரியாதுன்னு. ஆனாலும் அதே தப்ப திருப்பி பண்றா. கல்யாணம் இவ்வளவு நெருங்கிட்டாலும் இன்னும் சுத்திக்கிட்டே இருக்கா. எங்கேயோ போயிடுறா. யார் என்ன சொன்னாலும் கேக்குறதே இல்ல. அவங்க அப்பாவுக்கு ஏதாவது சொன்னா போட்டோ விடுன்னு சொல்றாங்க. எங்க வீட்ல ஆறாம இருக்கட்டும். ஆண்டி, நான் உங்களுக்கு கேப் புக் பண்றேன். சுமித்ராக்கா, கேப் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. கடையில இருந்து கொஞ்சம் டீ தர வைக்கிறேன், டீ குடிச்சிட்டு போங்க. பாவனா கேப் புக் பண்றா. சுமித்ரா தேவி கிளம்பிடுறாங்க. குல்ஷன் வைஃப் கிட்ட துணியை தைக்க கொடுத்துருக்க. பொட்டிக்கு ஓப்பன் பண்ணது அவங்க நல்லதா போச்சு, கேள்விப்பட்டேன். குல்ஷன் ரொம்ப நேர்மையா என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவ ரொம்ப நல்ல மனுஷன். தெரியும். அதனாலதான் சுடிதார் அவங்க கிட்ட தைக்க கொடுத்தா அவங்களுக்கு நல்லதுன்னு அங்கேயே கொடுத்த. மது வரலையா உன் கூட? நீ தனியா வந்திருக்கியா? அவ வீட்ல எங்க இருக்கறா தெரியல, எங்க சுத்துறான்னு. கல்யாண நாள் நெருங்குது, அவளுக்கு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களே. பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா. பாவனாவோ அவளுடைய அம்மாவோ கல்யாண சுடிதார ரெடி பண்றாங்க. எல்லா சுடிதாரையும் சுமித்ரா தேவி வீட்டுக்கு கொண்டு வரா. எல்லா சுடிதாரையும் ரொம்ப நல்லா தைச்சிருக்கிறமா பாவனா. அதுக்கு மேல ரொம்ப நல்ல டிசைனை கொடுத்துருக்கிறமா. மது, பாரு, உன் கல்யாண சுடிதார் வந்திருக்கு. அம்மா, இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? போதும், எனக்கு டைம் இல்லம்மா. எனக்கு பார்லர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, போகணும். மது, நாளைக்கு கல்யாணம் இருக்கு, நீ தனியா போறியா? யாரையாவது கூட கூட்டிட்டு போமா. அம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? வர விடுமா. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். பாவனா கிளம்பி போறா. அடுத்த நாள் மதுவோட கல்யாணம் இருந்தது. சுமித்ரா தேவியும் அவ புருஷனும் எல்லா ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. சுமித்ரா தேவி பாவனா உங்க அம்மா யசோதாவை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. மது மேடைக்கு வருவான்னு எல்லாரும் காத்திருந்தாங்க. மதுவை கூட்டிட்டு வர சுமித்ரா தேவி அவ ரூமுக்கு போனப்போ அவங்க பார்த்தா மது அங்க இருக்குல்ல. மது ஒரு லெட்டர் எழுதி ஓடி போயிருந்தா. அப்போ அந்த பக்கம் போன பாவனா அவங்க அழுறத பார்த்தா. அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு மது கல்யாணத்தை விட்டு ஓடி போயிருக்கான்னு. ஆண்டி, மது நம்பர் இருந்தா நான் அவளுக்கு கால் பண்ணி பாக்குற, பிக் பண்ணுவாளான்னு. பண்ணுமா கொஞ்சம். பாவனா மதுவுக்கு போன் பண்றா. மது பாவனாவோட போனை எடுக்கிறா. மது, உனக்கு தெரியும் இல்லையாமா, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு. கல்யாண மண்டபம் ரெடி ஆயிடுச்சு, எல்லா சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க. பையன் வீட்டுக்காரங்க காத்திருக்காங்கம்மா, நீ எங்க இருக்கம்மா? என்னம்மா லெட்டர் இது?
இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எழுதிருக்க என்னம்மா? உஃப். அம்மா நிஜம்தான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் பிடிக்கல. நான் இன்னொருத்தரை காதலிக்கிறேன். நீங்களும் அப்பாவும் நான் சொன்னதை ஒத்துக்கல, அதனாலதான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனி நான் வரமாட்டேன். கட் பண்ணிட்டா. யாரோடையோ கல்யாணம் பண்ணிக்க போறாளா? இப்போ எல்லாருக்கும் என்னதான் பதில் சொல்லுவேன் தெரியாது. மது அப்பாவுக்கும் எல்லா விஷயம் தெரிய வருது. அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது, ஆனாலும் ஒன்னும் பண்ண முடியல. பையன் வீட்டுக்காரரை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பாவனா கூட அங்கிருந்தா. இப்போ ஒரு வழிதான் இருக்கு. நீங்க மது இடத்துல பாவனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நான் உங்களை வரப்போறதுல. பாவனா ரொம்ப நல்ல பொண்ணு. இவளை கூட நாங்க அதே மாதிரி கட்டி கொடுக்கறோம். மது மாதிரி இவளுக்கும் கல்யாணம் பண்றோம். எனக்கு தெரியுது நம்மளது தப்பு இருக்கு. பொண்ணுங்க இங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? மது அப்பா அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் கல்யாண மாப்பிள்ள ஆஷிஷ் சொல்றா, பாவனாவை கல்யாணம் பண்ணிக்க இப்போவும் விருப்பம் இருக்கு. பாவனா என்ன கல்யாணம் பண்ணிப்பா இல்ல? ஒருவேளை மது திரும்ப வந்தான்னா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அவ அவமானம் பண்ணிட்டா. நான் கலாச்சாரத்தை மதிக்கிறவன். வயசான அப்பா அம்மாவை அழுக வச்சு அவங்கள தலகுனிய வச்சு அவங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது? ஆண்டி, அங்கிள், எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம். ஆண்டி, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நானும் அம்மாவும் ஒரு சின்ன புட்டிக் நடத்துறோம். அப்புறம் ஆஷிஷ் நீங்க. பாவனா சரியாதான் சொல்றா சுமித்ரா. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம். எப்படியும் நான் பாவனாவோட கல்யாணத்தை பண்ணியே ஆகணும். ஆஷிஷ் மாதிரி நல்ல குணம் இருக்கிற மாப்பிள்ளை என் பொண்ணை நல்லா பாத்துக்குவா. அது எனக்கு தெரியும். ஆனா அண்ணா, அக்கா, நான் என் பொண்ணோட சேர்ந்து ஒரு சின்ன புட்டிக்க நடத்திட்டு வரேன். இந்த விஷயம் சுமித்ரா உங்களுக்கு தெரியும். உங்க மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு. அக்கா, எங்களுக்கு பாவனா மாதிரி பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அதை தவிர என்ன வேணும் எங்களுக்கு? ஆமா அக்கா, எனக்கு பாவனா மாதிரி மருமக கிடைக்கிறது ஒரு அதிர்ஷ்டம்தான். எல்லாரோட சம்மதத்தோட பாவனா மது இடத்துக்கு கல்யாண பொண்ணா தயாராகி வரா. இவ்வளவு பெரிய வீட்ல மருமகளா போவேன்னு பாவனா கனவுல கூட நினைக்கல. ஆனா கல்யாணம் ஸ்வர்க்கத்துல நிச்சயமாகுது. பாவனா கல்யாணம் இப்படி நடக்கணும்னு இருந்ததோ என்னவோ. யசோதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அவங்க பொண்ணுக்கு நல்ல வீடு கிடைச்சதுன்னு. பாவனா சுமித்ரா தேவி மரியாதைய காப்பாத்துட்டா. ஊருக்குள்ள அவங்க மரியாதை கூட கெட்டு போகல. சுமித்ரா தேவி அவ புருஷன் 2 பேரும் சேர்ந்து பாவனாவை பொண்ணு மாதிரி கன்னியாதானம் பண்ணி கொடுக்கறாங்க. எல்லார ஆசீர்வாதத்தோட பாவனா ரொம்ப சந்தோஷமா புகுந்த வீட்டுக்கு போறா. மனிஷா துணி கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவங்களோட புருஷன் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாரு. போன வருஷம் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் காலு பிராக்சர் ஆயிடுச்சு. அதனால அவரால நடக்க முடியல. அதனால அவரு பெட் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருந்தாரு. மனிஷா தான் வீட்டை எல்லாம் பாத்துக்க வேண்டிய நிலைமை. மனிஷா தினமும் காத்தால வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு போக வேண்டியது. அவங்க அத்தை அப்புறமா வினோதுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரை கொடுத்துட்டு கிளம்பணும். அதனால மனிஷா ஒவ்வொரு வாட்டி ஷோரூம் போகிறது லேட் ஆயிடுது. அதனால அவங்க கூட வேலை செய்யற சுமனுக்கு இவங்கள பார்த்தாலே பிடிக்காது. ரொம்பவே குறும்பு பிடிச்ச பொண்ணு. எப்பவுமே ஷோரூம் ஓனருக்கு அவ பத்தி சொல்லிட்டே இருப்பா. என்னாச்சு சுமன், மனுஷாவை ஆளக்கானோம்? சார், தினமும் அந்த பொண்ணு லேட்டா தான் சார் வருது. ஒரு நாள் சொல்றா ஆட்டோ கெட்டு போயிடுச்சுன்னு, இன்னொரு நாள் புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு நாள் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதாச்சு இதாச்சு இது அதுன்னு தினமும் எப்பவுமே ரீசன் சார். பாருங்க சார், வந்துட்டான். நமஸ்தே சார்ஜி. என்னாச்சு மனுஷா, வாட்ச பாத்தியா? நேரம் என்ன ஆகுதுன்னு? ஷோரூமுக்கு வரதுக்கு இதுதான் டைமா? 10 மணி ஆனாலும் படுத்து தூங்கிட்டு தான் இருப்பியா? 15 நிமிஷம் லேட்டா வந்திருக்க. சார், நானு 10 மணிக்குள்ள வந்துடுறேன். இன்னைக்குதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ தினமும் லேட்டா வரணும்னு சுமன் சொன்னாங்களே, அவங்க என்ன பொய் சொல்றாங்களா? இன்னைக்கு நான் என் கண்ணால பாத்திருக்கேன். தப்பிக்கிறதுக்காக சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத. பண்டிகை வேற நெருங்கிட்டு இருக்கு. கஸ்டமர் காலங்காத்தாலே வந்துருவாங்க. சுமன் ஒரே ஆள எத்தனை பேர் சமாளிக்க முடியும்? போய் கவுண்டர்ல நில்லு. அப்ப மதிய லஞ்சுக்கு 15 நிமிஷம் தான் கிடைக்கும், அரை மணி நேரம் இல்ல. மனிஷா எதுவும் பேசாம போய் கவுண்டர்ல நின்னுட்டு வந்த ஜனங்களுக்கு துணியா காட்டிட்டு இருப்பா. சுமன் அத பார்த்து உள்ளவே சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். மனிஷா காத்தால இருந்து எதுவுமே சாப்பிடல. ஏன்னா வீட்டு வேலை அப்படி. அவளுக்காக கொஞ்சம் சாப்பாடு கூட சாப்பிட முடியல. அந்த பொண்ணு பாவம் அந்த நாளெல்லாம் கவுண்டர்ல நின்னு கஸ்டமர்ஸா பாத்துட்டு இருந்தா. ஆனா சுமன் அப்பப்ப ஸ்டோர் ரூம் உள்ள போவா, ஏதோ வேலை பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணுவா. அதுக்கப்புறம் போன்ல பிஸி ஆயிடுவா. மனிஷா அன்னைக்கெல்லாம் எதுவும் சாப்பிடல. சாயந்தரம் கூட அவ வீட்டுக்கு போன உடனே வீட்டு வேலை வேற பண்ண வேண்டியதா இருந்தது. அவங்க அத்தை எந்த வேலையும் செய்யறதில்ல. ஒரு நாளெல்லாம் உட்கார்ந்துட்டு தான் இருப்பா. வினோத பாத்துக்கிறதுல இருந்து சாயந்தரம் சாப்பாடு செய்யற வரைக்கும் எல்லாமே பாவம் வேலை முடிச்சிட்டு அவ வந்து பண்ணணும். என்னமாச்சு, இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையா? சாப்பாடு கொடுக்கவே இல்ல? அத்தை ஆயிடுச்சு, தால் இப்பதான் தாளிச்சிட்டு இருக்கேன்.
உனக்கு தெரியும்லமா, ராத்திரி நான் மாத்திரை போடணும்னு சொல்லி டைமுக்கு நீ எனக்கு சாப்பாடு கொடுத்துடுமா. நான் மாத்திரை வேற போடணும்ல. மனிஷா தண்ணி கொண்டு வா. அங்க இப்பயே கொண்டு வரேன். இப்படிதான் ரொம்ப கஷ்டமா அவளோட வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருந்தது. அதே நேரத்துல அவளுக்கு ஒரு பெரிய தலைவலி ஒண்ணு வந்துச்சு. அதனால அவ ரொம்பவே ஒடிஞ்சு போயிட்டா. மனிஷா மறுநாள் ஷோரூம்க்கு போன உடனே அவங்க ஓனர் அங்க நின்னுக்கிட்டு இருந்தாரு. நிஷா, ஒரு விஷயம் சொல்லு. நேத்து நம்மளோட கடைக்கு பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு பூர்ணிமா வந்திருந்தாங்கல்ல. நேத்து அவங்க 2 லட்சம் ரூபாய்க்கு லெஹங்கா வாங்கியிருந்தாங்க. அந்த லெஹங்காவை பத்தி நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது பினிஷிங்க்கு போக போகுது, அதை பத்திரமா வைன்னு. நம்ம ஷோரூம்லயே பூர்ணிமா மேடமுக்கு பிடிச்ச ஒரே ஒரு லெஹங்கா அது மட்டும்தான். அந்த லெஹங்கா இப்போ ஒரு பக்கம் கிழிஞ்சு போயிருக்கு, உனக்கு அது தெரியும்ல. அந்த லெஹங்காவை நீ தான் கடைசியா எடுத்து வச்சத நான் சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டேன். நீ உண்மையே சொல்லு, அது எப்படி கிழிஞ்சது? ஏன்னா கடைசியா நீ தான் ஷோரூமை விட்டு வெளியே போயிருக்க. இல்ல சார், லெஹங்காவை நான் கிழிக்கல, நம்புங்க சார். நான் எதுவும் கேட்க விரும்பல. உனக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள இந்த லெஹங்காவை எப்படியாவது சரி பண்ணி கொடு. இல்ல 2 லட்சம் ரூபாய் காசை கொடு. இல்லைன்னா எனக்கு லாஸ் ஆயிடும். இப்ப இங்க இருந்து போயிடு, இல்ல பணத்தை எடுத்துட்டு வா. இல்ல நாளைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியதா இருக்கும். மனிஷா எவ்வளவு சொன்னாலும் அந்த ஓனர் அவ சொல்றது கேக்குறதுக்கு ரெடியாவே இல்ல. அதுக்கப்புறம் மனிஷா வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பா. அப்ப ரோட்ல ஒரு வயசானவங்க பாவம் கஷ்டப்பட்டு நடந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம இன்னொரு பக்கம் வண்டி வேற இடிக்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது. அத பார்த்து மனிஷா சீக்கிரம் போய் அவங்கள காப்பாத்திடுறாங்க. அம்மா பாத்து வாங்க, இப்ப அந்த வண்டி உங்களை இடிச்சிருக்கும். ரொம்ப நன்றிமா. என்ன பண்றது, வயசாயிடுச்சு இல்ல, சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டி வருதா என்ன வருதுன்னு சரியா தெரியல. அம்மா இந்தாங்க, உங்க கையில இருந்து இது கீழே விழுந்தது, வாங்கிக்கோங்க. மகளே, இதுல ஒரு பட்டு துணி ஒண்ணு இருக்கு, உனக்கு தெரியுமா? அத வச்சு நமக்கு தேவையான எந்த துணியும் வர வைக்கலாமா? ஒரு காலத்துல நான் நிறைய மேஜிக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த துணிய வச்சு விதவிதமான துணிய வர வச்சு நான் அதை வித்துதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்ன பண்றது, எனக்கு வயசாயிடுச்சு இல்லையாமா, கண்ணு கூட சரியா தெரியறது இல்ல. அதனால என்னை ஏமாத்தி யாரோ இத திருடிட்டு போக கூடாதுன்னு சொல்லி இத பத்திரமா இந்த துணில கட்டி வச்சிருக்கமா. ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, எனக்கு இன்னும் ரொம்ப நாள் நான் எப்படியோ வாழ போறது இல்ல. இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்ல. இந்த துணிய நான் உனக்கு கொடுக்கணும்னு விரும்புறேன். இத வாங்கிக்கோ. இத வச்சுக்கிட்டு நீ உன்னோட வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். உனக்கு தேவையான மாதிரி துணியெல்லாம் இதுல வர வைக்கலாம். அம்மா, ஒரு கடவுளோட ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திட்டீங்கம்மா. இன்னைக்கு நான் இருக்கிற பிரச்சனையில இது ரொம்பவே எனக்கு உதவியா இருக்கும். அம்மா, நீங்க என் கூடயே இருக்கலாம்ல. வாங்கம்மா, என் கூட என் வீட்டுக்கு வாங்க. வேணாமா, இந்த வயசான காலத்துல நான் யாருக்குமே பாரமா இருக்கணும்னு விரும்பல. அந்த கடவுளை பத்தி யோசித்துக்கிட்டே கிடைச்சத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நாள் நானு வாழ்ந்துட்டு போயிடுறேன். மனிஷா கிட்ட அப்படி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. மனிஷா கூட அத வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறா. அங்க இருந்து அவங்க ரூமுக்கு போறா. ஆனா அவக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனாலும் அவ, ஏ மாயா பட்டு துணியே, எனக்கு தேவையான மாதிரி ஒரு லெஹங்காவை கொடுக்க முடியுமா? பாத்துட்டு இருக்கும் போதே மனிஷா முன்னாடி அவங்க கடையில பாழான அதே மாதிரி ஒரு லெஹங்கா அவங்க கண்ணு முன்னாடி வந்துடுது. மனிஷா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. அவளோட எல்லா கஷ்டமும் தூரமாயிடுச்சு. அவ அந்த லெஹங்கால கிளீனா பேக் பண்ணி அவங்க ஓனர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறா. லெஹங்கா நல்லா இருக்கிறத பார்த்தது ஓனர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இதுக்கு மேல கேள்வி கேட்கறதுக்கு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல. சார், நான் உங்க ஷோரூம்ல வேலை செய்ய விரும்பல. நம்பிக்கை இல்லாத இடத்துல கண்டிப்பா வேலை செய்யவே முடியாது சார். ரொம்ப ரொம்ப நன்றி. மனிஷா வேலையை விட்டுடுறா. வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி லெஹங்காவை வர வைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த லெஹங்காவை எல்லா பெரிய பெரிய ஷோரூம்ல விற்க ஆரம்பிக்கிறா. லெஹங்கா பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறதால ஜனங்க பார்த்த உடனே வாங்கிடுறாங்க. அவங்க ஊர்ல மட்டும் இல்ல, அக்கத்து பக்கத்துல இருக்கிற பெரிய பெரிய சிட்டில கூட அவங்க லெஹங்கா ஃபுல் ஃபேமஸ். அத பார்த்து அவங்க அத்தை அப்புறம் புருஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். மனிஷா அந்த பட்டு துணிய பத்தி இருக்கிற உண்மைய சொல்லிடுறா. மனிஷா வேலை செஞ்சுட்டு இருந்த ஷோரூம் ஓனருக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு போகுது. சுமந்தா ரொம்ப கெட்டவன்னு, அவங்க தான் அந்த லெஹங்காவை பாழாக்கிருப்பாங்க. அதனால அவங்க ஓனர் அவங்கள வேலையில இருந்து எடுத்துடுறாங்க. மனிஷாவை பார்த்து மன்னிப்பு கூட கேக்குறாங்க. மனிஷா மன்னிக்கிறா. ஆனா அவளோட லெஹங்கா விக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டா. அவரு சோகமா போயிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா மனிஷா வினோத ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. இப்ப அவரு கூட மனிஷா கூட சேர்ந்து லெஹங்கா வியாபாரம் பண்றாரு. பெரிய பெரிய ஃபேஷன் ஷோ கம்பெனிஸ்க்கு கூட மனிஷாவோட லெஹங்கா தான் போகும்.
பாக்கும்போதே அவ நல்லா வாழ ஆரம்பிச்சிடுறா. அவளோட அத்தை மற்றும் புருஷனுக்கு தேவையான எல்லா சந்தோஷமும் அவ கொடுத்திருப்பா. அவங்கள நல்லா பாத்துக்கணும்ன்றது அவளோட இஷ்டம். ஒரு பெண் லக்ஷ்மிக்கு சமம்னு சொல்வாங்க. அது இந்த பொண்ணு நிரூபிச்சுட்டா. Thanks for watching.